ஹாய், ஒரு காமன் கன்சர்ன் எங்களுக்கு வந்தது ப்ரீவியஸ் வீடியோஸ்லேருந்து, ட்ரைஜெமினல் நியூராலஜியானால் டிப்ரெஷன் வரலாமா, ஸ்ட்ரெஸ் ட்ரைஜெமினல் நியூராலஜியாவை அதிகப்படுத்தலாமா? வெல், ரெண்டுமே கரெக்ட் தான். ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ட்ரைஜெமினல் நியூராலஜியாவை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா எந்த ஒரு க்ரானிக் பெயின் கண்டிஷன் இருந்தாலும் அது ஒரு அமௌண்ட் ஆஃப் ஆன்சைட்டியோ, ஒரு பரபரப்போ, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பெயின் பர்செப்ஷனே மாற்றிடும். கொஞ்சம் பெயின் வந்தாலுமே அது ரொம்ப பெயின் வர மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ட்ரைஜெமினல் நியூராலஜியாவை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளஸ் ட்ரைஜெமினல் நியூராலஜியா டிசீஸோட ப்ராசஸே டேயில் மல்டிபிள் எபிசோட்ஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஷூட்டிங் பெயின், ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின் அவங்களோட ஃபேஸில் வரும். ஸோ கண்டிப்பாக திஸ் கேன் ஆட் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் கேன் இன்க்ரீஸ் ட்ரைஜெமினல் நியூராலஜியா. இந்த மாதிரி ரொம்ப பெயின் ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னா, நான் பார்க்குற சில பேஷண்ட்ஸ் அவங்களால சரியாக தூங்க முடியாது, அவங்களால சிரித்து பேச முடியாது, நார்மலாக சாப்பிட முடியாது, எந்த ஆக்டிவிட்டியுமே ஒரு இண்டிபெண்ட்டாக பண்ண முடியாதனால சில பேஷண்ட்ஸ் சரியான சொல்யூஷன் இல்லாமல் டிப்ரெஷனுக்கு போகிறதையும் நாங்கள் பார்க்குறோம். பட் ஆனால் ட்ரைஜெமினல் நியூராலஜியா இஸ் ரிவர்சபிள். தெர் ஆர் வெரி குட் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் ரிவர்சிங் ட்ரைஜெமினல் நியூராலஜியா. உங்கள் நியூராலஜிஸ்டையோ, உங்கள் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்டையோ அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும்.